என்ன நடக்குது திமுக கூட்டணியில? ரொம்ப பலமா இருக்காங்க, ஆனா கூட்டணி பேச்சுவார்த்தையில காங்கிரஸ் திமுக இழுபறி இருக்கா? இருக்கு சார், கண்டிப்பா இருக்கு. அதாவது காங்கிரஸுக்கு இன்னைக்கு வேற நிலைமையும், காங்கிரசினுடைய நிலைமை தமிழ்நாட்டில் மிகவும் பரிதாபமாக உள்ளது. காங்கிரஸுக்கு வேற வழியும் இல்லை. இன்னைக்கு காங்கிரஸ் திமுக கூட தான் இருந்தாலும், ஆனாலும் காங்கிரஸில் உள்ள ஒரு சில தலைவர்கள், ஒரு சில உயர்மட்டத்திலிருந்து அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றால், இந்த எலெக்ஷன்லயாவது கண்டிப்பா நம்ம வந்து ஒரு 40-50 தொகுதி வாங்கிடணும். இந்த எலெக்ஷன்ல இதுவரைக்கும் திமுக கன்சிக்யூட்டிவ் வந்ததில்லை. திமுக ஆட்சி வந்து மக்கள் மிக 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 அதிருப்தியை தெரிவித்துக் கொண்டிருக்கும் இந்த நிலையில இதை பயன்படுத்தி நம்ம வந்து எப்படியாவது லெவரேஜ் பண்ணி எப்படியாவது அதிக சீட்டை வாங்கிடணும் அப்படின்றது அவருடைய ஒரு மிகப்பெரிய ஆசையா இருக்கு. இது கிட்டத்தட்ட கடந்த 6 மாதங்களிலிருந்து ஏற்கனவே 1 வருடங்களாகவே பேசிக்கிட்டு இருக்காங்க. கடந்த முறை வாழ்த்து தெரிவிக்கும் பொழுது March 1 ஐயா ஸ்டாலின் அவருடைய பிறந்த நாள். கடந்த முறை வாழ்த்து தெரிவிக்கும் பொழுது மை டியர் பிரதர், வார்ம் விஷஸ், அது இதுன்னு சொல்லி இவரும் பிரதர் என்று சொல்வதும் அவரும் பிரதர் என்று சொல்வதும் ரொம்ப இணக்கமாக இருந்தது. இந்த வருஷம் பாத்தீங்க அப்படின்னா அப்படி இல்லை, ஏதோ ஓகே அப்படின்ற அளவுக்கு தான் இருந்தது. ரைட்டுங்களா, ஹாப்பி பர்த்டே, ஓகே, அவ்வளவுதான். என்ன சொல்றது, இங்க உள்ள உயர்மட்ட குழுவும் அங்க உள்ள உயர்மட்ட குழுவும் 2 பேருமே பாத்தீங்க அப்படின்னா அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வேற வேறையா இருக்கு. ஒரு சில தொகுதிகளில் பாத்தீங்க அப்படின்னா அது காங்கிரஸ்க்கு ஒதுக்கக்கூடாதுன்னு தொகுதியிலிருந்தே ப்ரெஷர் இருக்கு திமுகவுக்கு. ஸோ அப்படிங்கும் பொழுது குறிப்பாக விருதுநகர் ஏரியாலாம் பாத்தீங்க அப்படின்னா தேமுதிக உள்ள போனதுக்கு அப்புறம் விருதுநகர், அதுவும் மாணிக்கம் தாகூர் இவ்வளவு நாள் செஞ்ச விஷயங்கள்லாம் பார்க்கும் பொழுது விருதுநகர்ல எங்கேயுமே எதுவுமே வந்து நீங்க காங்கிரஸுக்கு கொடுத்துடாதீங்க, விருதுநகர் காங்கிரஸை அழிக்கணுன்ற அளவுக்கு முடிவு பண்ணிட்டாங்க. ஏன்னா விருதுநகர் காங்கிரஸ் தான் வந்து ஸ்தாபன காங்கிரஸ்.